friends, welcome back to my channel Dhivis special. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா homemade hair serum. அது எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் வாட்டர் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதோட Dhivisோட ஆலிவேரா ஜெல் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஹோம்மேடாக எடுத்தீங்கன்னா இது ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி டியூப் பேக்கெட் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பூனோ இல்லை ஃபோக்கோ வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதோட பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் இல்லாட்டி கோகோனட் ஆயில் நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஆல்மண்ட் ஆயில் இருந்ததுனால நான் எடுத்துக்கிறேன். ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேப்சூல் எடுத்துருக்கேன். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கேப்சூல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு முடிக்க தகுந்த மாதிரி நான் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹேரை பார்த்தீங்கன்னா நான் 2ஆக வகுந்து போட்டிருக்கேன். இப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது நம்ம ஸ்க்ளாஃபில் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம டைரெக்டாக ஸ்க்ளாஃபில் அப்ளை பண்ணோம்னா ஹேர் ஃபால் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2ஆக வகுந்து போட்டுட்டு ஹேரில் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே அந்த நுனி இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கிங்க. அதில் தான் நம்மளுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாட்டி டேமேஜ் ஹேர்லாம் வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. முடியல ஹேரில் நான் அப்ளை பண்ணோன்னையும் நல்லா ஒரு ஷைனிங்காக கிடைக்கும். நான் நல்லா ஹேரை நல்லா வகுந்து போட்டுக்கிறேன். ஸ்க்ளாஃபில் பண்ணாமல் நம்ம ஹேரில் பண்ணும்போது நல்லா ஷைனிங்காக கிடைக்கும். ஹேர் க்ரோத்துமே நல்லாயிருக்கும். எந்த ஒரு ஸ்ப்ளிட்டன்ஸும் வராது, எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. நம்ம ஹேருக்கு எல்லாமே ஹோம்மேட் ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆலிவேரா ஜெல்லு, அதுக்கப்புறம் ஜெல் பார்த்திங்கன்னா சாஃப்ட் அண்ட் சைனஸ் தான் நம்மளுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் நல்லா ரீக்ரோத் ஆகும். எந்த ஒரு ஸ்ப்ளிட்டன்ஸுமே நம்மளுக்கு வராது. ஆல்மண்ட் ஆயிலில் பார்த்திங்கன்னா அதில் சாஃப்ட்னஸாக இருக்கும். ஹேர் ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும். ப்ளஸ் அதோட ஷைனிங்கும் தரும். கேப்சூல் பற்றி சொல்லவே தேவையில்லை. கேப்சூல் ஃபேஸுக்கும் நல்லது, நெக்ஸ்ட்டு ஹேருக்குமே நல்லது. ஹேரில் நல்லா ஹேர் ஃபால் ஆகாமல் ரீக்ரோத் ஆகிறதுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது எந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸுமே நம்மளை யூஸ் பண்ணவே கிடையாது. ஸோ ஹோம்மேடாக பண்ணுறதுனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சவங்க கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹோம்மேடாக பண்ணுறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே நம்மளுக்கு ஹேருக்கு வரப்போகிறது கிடையாது. அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்க்ளாஃபில் அப்ளை பண்ணாமல் நல்லா ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஹேரில் அப்ளை பண்ணோன்னையும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் பாருங்கள், நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சைடு நல்லா ஷைனிங்காக இருக்குது. அந்த சைட் பாருங்கள், நான் அப்ளை பண்ணலை. என்னோட கொஞ்சம் கேர்லி ஹேருங்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. ஸோ நான் இது கோம் பண்ணிக்கிறேன். கீழேலாம் நம்ம சாஃப்டாக கோம் பண்ணிக்கலாம். கோம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கோம் பண்ணிட்டேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஷைனஸே இல்லை, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ என்னோடது ரொம்ப கேர்லி ஹேர்னால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. அந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாமே ஷைனிங்காக இருக்குது. இந்த சைடு ஷைனிங்காக இல்லை. நான் மிச்சத்தை சீரமும் இன்னொரு சைடும் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் வீக் காமிக்கிறேன். 2 சைடுமே நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணோன்னே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்ட்டு. நான் ஸ்க்ளாஃபில் தேய்க்காமல் ஜஸ்ட்டு ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பின்னல் போட்டுக்கிறேன். ஏன்னா பின்னல் போடும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்ப்ளிட்டன்ஸுமே வராது. ப்ளஸ் டேமேஜ் ஹேர் எதுவுமே வராது. எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்களேன். நான் நீவி பார்த்துட்டு போட்டுட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் இருந்துச்சு எனக்கு.
நம்ம ஒரு பின்னல் பின்னும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி சிக்கு எடுத்துகிட்டு நம்ம பின்னணும் அப்படின்னா வந்து ஹேர் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும், எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. இப்போ ஒரு பின்னலுக்குமே வந்து நான் சிக்கு எடுத்தது இது பண்ணுறேன். நீங்கள் முன்னாடியே சிக்கு எடுத்து பண்ணிங்கன்னா கூட இப்போ நீங்கள் பின்னும்போது வந்து சிக்கு வரும். என்னோடய ஃபுல்லாமே சிக்கு முடி தான். ஸோ நான் ஒரு பின்னலுக்குமே பார்த்திங்கன்னா வந்து நான் சிக்கு எடுத்து நான் வந்து பின்னிக்கிறேன். வீடியோ பார்க்கும்போது பாருங்களேன் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்ட்டு. லாஸ்ட்டாக நான் பின்னல் போட்டுட்டேன். நான் மேக்கப் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் கடைசியில் எல்லாமே நான் பின்னி போட்டிருக்கேன். ஏன்னா பின்னி போட்டால் தான் வந்து எந்த ஒரு ஸ்ப்ளிட்டன்ஸுமே நம்மளுக்கு வராது, எந்த ஒரு டேமேஜுமே ஹேர் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து சீரம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பின்னி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக நான் வீடியோஸ் போடுறதெல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஆல்.